இந்தியாவில் பண்டிகை காலத்தில் 42 நாட்களில் 52 லட்சம் வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட அதிகம் என்பதுடன் இருசக்கர வாகன விற்பனையில் புதிய உச்சத்தையும் அடைந்துள்ளது. பயணிகள் வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கான முன்னெப்போதும் இல்லாத தேவையால் கடந்த அக்டோபர் மாதத்தில் இந்தியாவில் வெஹிக்கிள் ரீட்டைல் சேல்ஸ் சுமார் 4 மில்லியன் யூனிட்களாக உயர்ந்தது. வாகன பதிவுகள் மூலம் கணக்கிடப்பட்ட விற்பனை கடந்த மாத தொடக்கத்தில் இருந்ததை விட 40.5% அதிகரித்துள்ளது. அதிகரித்த தேவை அரசாங்கத்தின் சரக்கு மற்றும் சேவை வரியான GST வரி குறைப்புகளை தொடர்ந்து வாகன விலைகளும் குறைந்தன மற்றும் பண்டிகை காலத்தில் கன்சியூமர் சென்டிமெண்ட் ஆகியவை அனைத்து வகைகளிலும் சில்லறை விற்பனையை உயர்த்தின. அக்டோபர் மாதத்தில் பயணிகள் வாகன விற்பனை ஆண்டுக்கு 11% அதிகரித்து 5,57,000 யூனிட்டுகளாக உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் ஸ்கூட்டர்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் விற்பனை 52% அதிகரித்து 3.15 மில்லியனாக உயர்ந்துள்ளது. புதிய GST விகிதங்கள் மாற்றத்திற்கு முன்னதாக செப்டம்பர் முதல் 3 வாரங்களில் ஆட்டோமொபைல் விற்பனை மந்தமாகவே இருந்தது. கார்கள் முதல் டிராக்டர்கள் வரை அனைத்து வாகன பிரிவுகளிலும் மொத்த சில்லறை விற்பனை ஒரு வருடத்திற்கு முந்தையதை விட 40.5% அதிகரித்துள்ளது என்று ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன்ஸ் கூட்டமைப்பின் தரவு காட்டுகிறது. பயணிகள் வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் விற்பனை இரண்டுமே வாழ்நாள் உச்சத்தை எட்டியுள்ளன. இது புதுப்பிக்கப்பட்ட நுகர்வோர் நம்பிக்கையையும் வலுவான பொருளாதார அடித்தளத்தையும் குறிக்கிறது என்று வர்த்தக அமைப்பின் தலைவர் CS விக்னேஸ்வர் தெரிவித்தார். அரசாங்க தரவுகளின்படி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7.1% மற்றும் மேனுஃபேக்சரிங் GDPயில் கிட்டத்தட்ட பாதியை இந்தியாவின் ஆட்டோமொபைல் துறை பங்களிக்கிறது. உலக அளவில் 4வது பெரிய ஆட்டோமொபைல் உற்பத்தியாளராகவும் இந்தியா இருக்கிறது. அமெரிக்காவிற்கான ஏற்றுமதி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% ஆகும். FADA தரவுகளின்படி கிராமப்புற தேவை தற்போது தனித்தே நின்றது. சிறிய நகரங்களில் பயணிகள் வாகனங்களின் விற்பனை நகர்ப்புற மையங்களை விட 3 மடங்கு வேகமாக வளர்ந்தது. அதே நேரத்தில் இருசக்கர வாகன விற்பனை நகர்ப்புற வளர்ச்சியை கிட்டத்தட்ட இரட்டிப்பாக்கியது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களின் டீலர்கள் குறிப்பாக கிராமப்புற இந்தியாவில் அடுத்த 3 மாதங்களுக்கு வலுவான தேவை தொடரும் என்று எதிர்பார்க்கிறார்கள் என ஆட்டோமொபைல் டீலர்களின் வர்த்தக அமைப்பு தெரிவித்துள்ளது.